ஹாய் ப்ரோ, வணக்கம். கேரளா மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரே பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்ன் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் மாறாது. இன்றைக்கி பம்பர் 2 மணிக்கே அடிச்சிடுவாங்க. ஏன்னா நேற்று ஓடின ரிசல்ட்லேருந்து அதில் டச்சில் தான் கொண்டு வரணும். இதுதான் லாஜிக்கு. அது பம்பரால் அதுக்குன்னு ஒன்று தனியாக மிஷினில் ஓட்டலை. அப்போ எந்த போர்டுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத இங்கே கான்செப்ட் இப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு போர்டு கிசி எடுத்துட்றேன். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த போர்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் அ சீபோ ரூட் மேலே வந்து 147 இருக்குது. கீழே அங்கே 141 வச்சாத்தான் அங்கே மேலே 147, அதாவது 142. அது ஏன்னா ப்ளஸ் பண்ணுறப்போ மேலே உள்ள நம்பர் பவரில் போகும். ப்ளஸ் பண்ணத்தான் பவர் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த அவன் 141 வச்சதுக்கு இது டபுள் ஸ்டோரும் கரெக்டாக எடுத்தோம். ஏ போர்டு 0 எடுத்தேன். 088 கொடுத்துட்டு அதை ரிப்பீட்டை போட்டு 044 அடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபேமிலிக்கு என்ன போகணும் முதல்ல? இப்போ 044னா அங்கே 7ங்கிற ஒரு கான்செப்ட் வரணும். ஏன்னா அவன் 3 டைம் 1 ரிப்பீட்டை அடிச்சுட்டான், 4 ரிப்பீட்டை அடிச்சிட்டான். இப்போ இன்றைக்கி என்ன போகணுன்னா 04 ஃபேமிலியோட டச் நம்பர் 7. இப்போ 7 எந்த போர்டுக்கு வருது அப்படிங்கிறத அழகாக பார்க்கலாம். வெயிட்டிங், ஒவ்வொரு போர்டாக நான் கொண்டு வர்றேன். இப்போ மைனஸ் பட்டனில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் அங்கே 1 அல்லது 6 தான் வரணும். மேக்ஸிமம் 1க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், இந்த ஆங்கிளையும் பிடிச்சாலும் இப்போ 141 அப்படின்னு வச்சாத்தான் மேலே 152 அப்படிங்கிறது ப்ளஸ் பண்ணியிருக்கான். அப்போ சி போர்டில் ஒரு 1 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். மைனஸ் பேட்டர்ன் தட்ஸ் அ ப்ளஸ் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கும், உங்களுக்கு இந்த ஆங்கிள் எடுத்திங்கன்னா 147 148னா அந்த இடத்துல 3 வந்துடும். அப்போ சி போர்டில் 1 அல்லது 3 தான் வரும், வேறு வராது. ஆனால் 1க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சி போர்டில் ஒரு 1 எதிர்பார்த்தீங்கன்னா அருமையான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா எப்போவுமே மைனஸ் பட்டனில் தான் போகணும். இந்த போர்டு சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் மைனஸ் பட்டன்லேயே போகணும். ப்ளஸ் பட்டன் அடித்தா தான் அங்கே 8 அல்லது 3. மைனஸ் பட்டன் 1 6. அப்போ 1 6 3 8. இதில் இம்பார்ட்டண்ட் யாரை நான் கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா 1க்கு தான் கொடுப்பேன். 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சி போர்டு இந்த பட்டனில் தான் வரணும். 1 6 3 8 தான் வரணும், வரும், மாறாது. 1 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நான் பார்க்குற நண்பர்கள், இது சி போர்டு இருக்கு. அடுத்து பி போர்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும், உங்களுக்கு ரூட்டு எங்கேருந்து எடுக்கிறது? அந்த ரூட்டு 2 ரூட் இருக்குது சி போர்டில். பி போர்டில் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 13 அப்படின்னு இருக்குது. மேலே என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கும், ஒரு இன்றைக்கி டபுள்ஸ் வந்துச்சுனாக்களும் உங்களுக்கு ஏபி டபுள்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏசி வச்சுட்டா பிசி வச்சுட்டா இன்றைக்கி ஏபி டபுள்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் சொல்கிறேன். இப்போ கீழே மேலே வந்து 113 போயிடுச்சுன்னா கீழே 107 அப்படின்னு வச்சாத்தான் 118 அப்படின்னு மேலே போகும். அதே மாதிரி இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ 447 அப்படின்னு வச்சா தான் அங்கே 448 பவராக மாதிரி நிற்கும். இப்போ மைனஸ் ப்ளஸ் இந்த பேட்டர்ன் தான். இப்போ மைனஸ் பேட்டர்னில் ஓடுதா ப்ளஸ் பேட்டர்னில் ஓடுதா? ஒரு போர்டுக்கு எப்போவுமே 2 நம்பர் கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த ஃபேமிலி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து செட் பண்ணணும். இப்போ சி போர்டில் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணணும். இப்போ ஏ போர்டு பி போர்டு எல்லாம் செட் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். மைனஸ் பேட்டர்னில் வந்துச்சுனாக்கும் 7 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 107 அப்படின்னு வச்சா தான் அங்கே 118 அப்படின்னு போகும். இப்போ 447 448. இதே ப்ளஸ் பேட்டர்னில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 9 வரும். கீழே 443 444லாம் 9 வந்துடும். அப்போ பி போர்டில் உங்களுக்கு 8 அல்லது 9
இந்த 2 நம்பர் வந்துடும். பி போர்ட் ரூட்டுது. ஓகேவா? ஏன்னா ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறனாக்க இந்த ஃபேமிலி டச் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இருக்கணும். அது இன்றைக்கி டபுள்ஸ் வந்தால் ஏபி டபுள்ஸ் தான் வரணும். இதான் லாஜிக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 044 வந்துருச்சுனாக்கும் 7 உள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு. அதில் பி போர்டில் வந்து 7 அல்லது 9 இந்த 2 நம்பரும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கவனமாக இருங்க. இதில் நீங்கள் எதை செலெக்ஷன் பண்ணி போகிறீங்களோ அதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபோர் ரூட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னாக்கும், ஏபோர் ரூட் எங்கே இருக்குது? ஓகே, அதாவது மேலே வந்து 391 அப்படின்ட்டு இருக்கா, கீழே 0 வச்சுட்டோம். அதாவது 4க்கு அது 9, இது ஆப்போசிட் 0 அப்படின்னாக்கும் இந்த இடத்துலையும் ஒரு 7 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டாக்கு, இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சரி, இந்த ஆங்கிளில் எடுத்தாலும் இப்போ 141 அப்படின்ட்டு இருக்குது. இங்கே 142னா இங்கே ஏ போர்ட்லேயும் ஒரு 7 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். 7 ஏ போர்டு அல்லது பி போர்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கவனமாக இருங்க. டபுள்ஸ் வந்துச்சுனாக்கும் ஒரு ஏபி 77 டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி 77 அப்படி என்றால் உங்களுக்கு அந்த இடத்துல 771 வரலாம், 791 வரலாம். இல்லை அவன் பவரை மாற்றலை அப்படின்னாக்கும் அங்கே 2 வந்துடும். ஏன்னா இங்கே 391 வச்சுட்டு இங்கே 0 வச்சதுனால இந்த இடத்துல 2 வரலாம். அப்போ ஏ போர்டில் 2 அல்லது 7 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். டபுள்ஸ் வந்தால் உங்களுக்கு 77 வரும். ஓகேவா? அப்போ பெஸ்ட் ஆஃப் 3 டிஜிட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கும், இன்றைக்கி ஒரு 771, 791, 291 இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் போர்டு கேசிங் இந்த பேட்டர்னில் எடுத்தால் தான். ஏன்னா 04 வச்சதுக்கு அவன் 7 கொடுத்தா ஆகணும். ஏன்னா மிஷின் ஒரே மிஷின் தான், அது ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. பம்பர்னால வந்து ஸ்பெஷலாலாம் அடிக்க மாட்டான். ஏன்னா பம்பர்னாலும் டபுள்ஸ் அடிப்பான் ஸ்பெஷலாக. லாஜிக்காக இன்றைக்கி ஒரு ஏபி டபுள்ஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி டபுள்ஸ் வரலை என்றால், இப்போ 771 அப்படின்னு வரலைன்னா 791 வந்துடும், இல்லைன்னா 291 வரும். இதுதான் கான்செப்ட்டு. இன்றைக்கி தான் நடக்கும். ஏன்னா மிஷினும் ஒரே மிஷின் தானே, அது ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. பம்பர்னால வந்து வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. என்ன அன்சோல்டுன்னு போட்டு தாளித்து விட்ருவான். பம்பர் வந்தாலே அன்சோல்டு அதிகமாக வரும். அதே மாதிரி பம்பர் வந்தாலே அடுத்த 2 நாளைக்கு போர்டு கேசிங் உட்காராது. ட்ரிக்கில் இருந்தால் எடுக்கணும். அதாவது அதோட விளையாடுறது நல்லது. இன்றைக்கி 3 நம்பர் தான் இருக்குது. ஒன்று 771 791 291 இந்த கான்செப்டில் தான் ஓடும்.